விசிட்டிங் விசாவில் வந்த 20,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் மெக்காவில் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சவுதி அரேபியாவில் எந்தவிதமான விசிட் விசாவில் வந்தவர்களும் மெக்காவில் தங்கக்கூடாது என்றும், மெக்காவை விட்டு வெளியேற வேண்டும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஹஜ் செய்ய இவர்களுக்கு அனுமதி கிடையாது என்றும் கூறப்பட்டிருந்தது. ஆனால் இந்த அறிவிப்பை மீறி மெக்காவில் தங்கியிருந்த 20,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டதாக சவுதி அரேபியாவின் பொது ஆணையம் கூறியுள்ளது. இவ்வாறான விதிமீறல்களுக்கு ஏற்கனவே 10,000 ரியால் அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சவுதி அரேபியாவில் பிறருக்கு விசிட் விசா வழங்கினால் அவர்கள் விசா தேதி காலாவதி ஆகுவதற்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். யாரேனும் அவ்வாறு வெளியேறாமல் காலதாமதம் ஆகி நாட்டில் தங்கினால் அவர்களுக்கு 50,000 ரியால் அபராதம் மற்றும் 6 மாதங்கள் சிறை தண்டனை கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது. விசா வழங்கியவர்கள் வெளிநாட்டினராக இருந்தால் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. அனைத்து வகையான விசிட் விசா வைத்திருப்பவர்களுக்கு இது பொருந்தும் என சவுதியின் பொது பாதுகாப்பு ஆணையம் கூறியுள்ளது. மேலும் விசிட் விசாவில் உள்ளவர்கள் ஜூன் 21 வரை மெக்காவிற்குள் நுழையக்கூடாது என ஏற்கனவே அறிவித்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.